உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மோடி அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் 12 நாள் கெடு கொடுத்துருக்கு. இந்த 12 நாளுக்குள்ளே இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா உங்களை விட மாட்டேன்னு சொல்லி கடுமையான உத்தரவு போட்டிருக்குது. இந்த கடுமையான உத்தரவை கேட்ட மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்போ அரண்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியலை. காரணம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மக்களையெல்லாம் பிடிச்சி நீங்கள் இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லி அவங்களெல்லாம் நாடு கடத்தியிருக்கிறாரு. காவல்துறையை சேர்ந்த ஏட்டையாக அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததுங்கிற கேள்வியை தான் இந்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள், ஜாய் மல்லையா பக்சி அவர்கள், ஜஸ்டிஸ் விபுல் எம் பஞ்சோலி போன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிடுக்குப்படியாக கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவங்க திணறிக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, தேர்தல் திருட்டு தேர்தல் ஆணையம் செய்த தில்லுமுள்ளையெல்லாம் அம்பலப்படுத்திட்டு பேசிட்டு வந்தார்ல, அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணிட்டாரு, குஜராத்தில் நடந்த தேர்தல் தில்லுமுள்ளையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பேச ஆரம்பித்தோன்னா தான் பாஜக அரண்டு போயிருச்சு. பாருங்க, அந்த மாதிரி கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுகிறப்ப கூட அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, குஜராத்தில் நடந்த தில்லுமுல்லை குறிப்பிட்ற மாதிரி பனாரஸ்னு கத்துறாரு. அந்த கத்துன உடனே ராகுல் காந்தி கொடுத்த அதுக்கு பதிலை ஒரு தனியார் யூடியூப் சேனல் அரண்சிங்கிறது வெளியிட்டிருக்கு. ஒரு அரை நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம். देश को दिखाएंगे இப்போ மேட்டர் என்னன்னா, பாஜகவுக்கு உண்மையாக ஓட்டு எங்கேயுமே கிடைக்கலைங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுள்ளால் தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்குங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த தேர்தல் தில்லுமுள்ளையெல்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டு வர்றாரு ராகுல் காந்தி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வரக்கூடிய 2026 தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் போன்ற 5 மாநிலங்களில் தேர்தல் வர இருக்குது. இந்த 5 மாநில தேர்தலையும் இந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே 3 தடவை ஜெயிச்சு சிஎம்மாக இருக்காங்க. 4வது முறையும் இப்போ அவங்க தான் வருவாங்கங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த மேற்கு வங்கத்தில் பாஜக இந்த மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு புது யுக்தியை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கு. அது என்ன, மேற்கு வங்கத்தில் இருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள்லாம் பிடிச்சி நாடு கடத்துறதுண்டு. இப்போ உதாரணமாக பீகார் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பீகார்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் அங்கே பொழப்பு சரியில்லை, அங்கே சரியான சம்பளம் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறாங்க, பல மாநிலங்களுக்கு வேலை தேடி போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே போல் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை தேடி பல மாநிலங்களுக்கு போகிறாங்க. உதாரணமாக பாஜக ஆளக்கூடிய அந்த ஹரியானா தொடங்கி டெல்லி வரை 7-8 மாநிலங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த வங்கமொழி பேசக்கூடிய மக்கள் வேலை தேடி பரவி இருக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுது, இந்த பாஜக போலீஸ் போய் தேடி விசாரிக்குது. எங்கேப்பா இங்கே அந்த வங்கதேசத்தை சேர்ந்தவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, தான் அங்கே இருக்காங்க இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. உடனே அங்கே போய், நீ எந்த ஊர், ஆமாங்க நான் வங்கதேசத்தை சேர்ந்தவன், மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவன், நீ என்ன மொழி பேசுகிறா அப்படிங்கிறப்ப அவங்க தாய்மொழி என்ன பேசுவாங்க, வங்க மொழி தான் வீட்டில் பேசுவாங்க. நடப்பில் எந்த மாநிலத்தில் போய் வேலைக்கு இருக்காங்களோ அந்த மாநிலத்தில் உள்ள மொழியே லேசுவாசாக கற்றுக்குவாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி என்னவாக இருக்கும், வாங்க, சாப்பாடு, உணவு, தண்ணீர் கொடுங்க, என்னங்க, எந்த ஊர், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுருப்பாங்க. ஆனால் மேஜராக அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கிறது அவங்க தாய்மொழியை பேசிக்கிடுவாங்க. அப்படி பேசக்கூடிய மொழி என்ன மொழியாக இருக்கும், வங்க மொழியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த போலீஸ் போயிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லுது, நீ என்ன மொழி பேசுகிற, உன் மொழி என்ன பேசுங்கிறப்ப அவங்க வங்க மொழியில் பேசுவாங்க. அப்படி பேசின உடனே அது என்ன சொல்லுது, மாட்டிக்கிட்ட, நீ இந்தியனே இல்லை, நீ வங்க மொழி பேசக்கூடிய நீ இந்தியனே இல்லை, நீ வெளிநாட்டுக்காரன், நீ இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குடும்பத்தை கைது செய்து வண்டியில் ஏற்றி அவங்கள கொண்டு போயிட்டு பங்களாதேஷ் பார்டரில் போய் இறக்கி விட்டு வந்துடுது. அப்படி இறக்கி விடுறப்ப அவங்க கையில் கொஞ்சம் செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இப்படியே போயாங்குது. அப்போ இறக்கி விட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தடி மாதிரி நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறப்ப அவங்க திருப்பி இந்தியாவுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு இது என்ன ஒரு மிரட்டிட்டு வருது தெரியுமா, நீ திருப்பி வரேன்னு வந்தீங்கன்னா இந்தியாவிலையும் எல்லை பாதுகாப்பு படம் இருக்காங்க, பங்களாதேஷ்லையும் இருக்காங்க, உன்னை சுட்டு கொண்டு விட்ருவாங்க, அதனால் இப்படியே போயின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ அதனால் அவங்க முழிக்கிறாங்க. இப்போ
இவங்கள வந்து இந்தியர் இல்லைன்னு முடிவெடுக்கிற இந்த அதிகாரத்தை இந்த ஏட்டையாவுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காரணம் வந்து இதை விசாரிக்க வேண்டியது வந்து உள்துறை அமைச்சகம். அப்போ உள்துறை அமைச்சகம் பண்ணுற வேலையை வந்து ஒரு போலீஸ் ஏட்டையாக எப்படி செய்கிறாருங்கிறது தான் இப்போ பரவலாக கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, டெல்லி போலீஸோடைய கண்ட்ரோல்லாம் வந்து உள்துறையில் தான் இருக்குது, அதனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட ஒரு ஓரல் சிக்கனெல்லாம் பிடிங்கி இந்த வங்கதேசத்தில் உள்ள ஆளெல்லாம் பிடிச்சி நாடு கடத்தங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்களெல்லாம் நாடு கடத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் வர்ற எலெக்ஷன்லன்னு சொல்லி செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பரவலான செய்தி வருது. இன்னொரு பக்கம் என்னென்னா, கர்ப்பிணிகள், பெண்கள், சின்னவங்க எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் இது வந்து நாடு கடத்துறது ரொம்ப மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்கத்தா உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துலேயும் மாண்புமிகு பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒருத்தர் பேசக்கூடிய மொழியை வச்சு அவர் எந்த நாட்டுக்காரன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? உதாரணமாக பஞ்சாப் வந்து இந்தியாவிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியிலையும் இருக்கக்கூடிய பஞ்சாபில் உள்ளவங்களும் பேசக்கூடிய மொழி பஞ்சாபி மொழி. அப்போ இந்தியாவில் உள்ள பஞ்சாபிக்காரங்களெல்லாம் நீங்கள் வந்து பாகிஸ்தானக்காரங்க நாடு கடத்துவீங்களா அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க. இந்த பிரசாந்த் பூஷன் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து இந்தியரா அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்தவராண்டு வெளிநாட்டில் வந்து தங்கியிருக்கிறாராங்கிறத செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? போலீஸ்காரருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதை யாரை செக் பண்ணணும்? ஒன்று ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல்ஸ் இருக்குல்ல, அது செக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீதிமன்றம் செக் பண்ணணும், அல்லாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிசைட் பண்ணணும். இந்த 3 பேரும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஏட்டு விசாரித்து நாடு கடத்துறாருன்னா இது எவ்வளோ பெரிய சர்வதேச குற்றம்னு சொல்லி அந்த பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு நாட்டில் ஒருத்தரை கொண்டு போய் விடுறது இங்கே உள்ள போலீஸ் ஏட்டையாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு அந்த பிரசாந்த் பூஷன் கேள்வி கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு நாட்டை விட்டு வெளியேற்றின ஒருத்தரை பற்றிய ஒரு சம்பவம். இப்போ சுனாலி பிபின்னு ஒரு அம்மாவை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து இதே மாதிரி விசாரிச்சுட்டு நீ வந்து யார், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க, மேற்கு வங்கம்லாம் என்ன மொழி பேசுகிறா, வங்காள மொழி, அப்போ நீ வந்து இந்தியன் கிடையாது, ஏன்னா வங்காளி வந்து பங்களாதேஷை சேர்ந்தது, நீ பங்களாதேஷ் ஆளு, இன்னும் ஊடுருவி வந்திருக்கான்னு சொல்லி இந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மேற்கு வங்காளத்தில் விட்டுட்டு வருது இந்த இந்தியா போலீஸு. அந்த மேற்கு வங்காள போலீஸ் என்ன பண்ணுது, நீ இந்தியாக்கார பொம்பளைக்கு இங்கே என்னம்மா வேலை, நீ எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த நாடு வந்து போலீஸை கைது பண்ணுது. இப்போ அந்த அம்மாவோடைய நிலைமை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது, இது எப்படி சரியாக இருக்குங்கிற கேள்வியை பிரசாந்த் பூஷன் வாதமாக வைக்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட உடனே தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து மிகவும் கோபம் அடைஞ்சிடுறாங்க. ஒருத்தர் பேசக்கூடிய மொழியை வச்சு எப்படிங்க நீங்கள் வந்து இந்த நாட்டுக்காரன் இல்லைன்னு முடிவு பண்ணுறீங்க? இதுக்கு நீங்கள் தெளிவான விளக்கத்தை வந்து 12 நாளுக்குள்ளே கொடுக்கணும். 11/9/2025 இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு தரணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கெடுபடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்கு. மத்திய அரசு வந்து மக்கள் பேசக்கூடிய மொழியை வச்சு தான் அவர் யாருன்னு முடிவு செய்யுமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் தமிழர்கள், இந்தியர்கள் இல்லை, இலங்கையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி இங்கேருந்து இதே போல் பிடிச்சி நாடு கடத்துகிற வேலையை பாஜக அரசு செய்யுமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராமநாதபுரம், மண்டபம், அதே மாதிரி கோட்டைப்பட்டினம், இந்த மாதிரி சில ஊர்கள், கடலோர பகுதி ஊர்களில் உள்ள மக்கள்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசக்கூடிய ஸ்லாங்கில் வந்து இந்த இலங்கையுடைய தமிழ் ஸ்லாங்கோட கலந்து வரும். அப்போ அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள் இல்லை, உங்களுக்கு டீட்டெயில் கொடுங்கிறப்ப அவங்க ஆதார் கார்டை, ஓட்டர் ஐடியை, பாஸ்போர்ட்லாம் கொடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்ததெல்லாம் செல்லாது, நீ வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு 80 வயசுக்காரரை கேட்டால் அவர் எங்கே இருக்க, அவர் பர்த் சர்டிஃபிகேட்டு அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீ இல்லை வாப்பா ராஜா அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் பிடிச்சி நாளைக்கு சிலோனில் கொண்டு போய் விடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியே இன்று பகிரங்கமாக கேட்டிருக்காங்க. இப்படிலாம் கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, நாடு முழுக்க எல்லா மாநிலத்தையும் தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு பண்ணிட்டு வருது. தில்லுமுள்ளு பண்ணித்தான் ஜெயிச்சு 3 முறை பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குது. நேர்மையாக எலெக்ஷன் நடத்திருந்தால் இது வந்து முதல் முறையோடு காலியாகிருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து வரிசைப்படுத்தி வச்சுக்கிட்டு வர்றாரு. இப்போ உதாரணமாக கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் 1,250,000 ஓட்டுகளை திருட்டுத்தனமாக சேர்த்துருக்கதை அம்பலப்படுத்திட்டார். அதே மாதிரி பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினதையும் அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டார். மராட்டியத்தில் 40 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் தில்லுமுள்ளுவாக
என்ன பண்ணியிருக்குது, தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை இணைச்சதை சொல்லிட்டாரு. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் ஒரு 300 சதுரடி உள்ள ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே 80 பேர் இருக்கிறாங்கன்னு இல்லாத ஒரு வீட்டில் 80 பேருக்கு தேர்தல் ஐடி கொடுத்துருக்க தில்லுமுல்லையும் வெளிப்படுத்திட்டாரு. அதோட பெரிய ஆச்சரியம் பாருங்கள், 52 வயசு உள்ள ஒருத்தருக்கு 50 பிள்ளைங்கன்னு இருக்காங்க. யாராச்சும் 52 வயசுக்காரர் 50 பிள்ளை பெக்க முடியுமா? 2 வயசுலேருந்து பிள்ளை பெப்பாரா? அதில் இன்னொரு பெரிய ஜோக்கு பாருங்கள், இந்த 52 வயசுக்காரருடைய தலை பிள்ளை இருக்கார்ல, பிள்ளை அவருக்கு வயசு 72ஆம். அப்போ இந்த 52 வயசுக்காரர் பிறக்கிறதுக்கு 20 வயசுக்கு முன்னாடியே தாத்தா வயிற்றுல இருந்துக்கிட்டே பிள்ளை பெற்றிருக்காரு பாருங்கள். இவ்வளோ மோசமான தில்லுமுள்ளு பண்ணியிருக்க தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்திட்டாரு. இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தவர் உயிரோடு இருந்தவங்கெல்லாம் செத்தாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்துச்சுல்ல தேர்தல் ஆணையம் பீகாரில். அவங்களெல்லாம் போய்ட்டு ராகுல் காந்தியை வந்து இப்போ குழியை தோண்டி எல்லாரையும் வெளியே எந்திரிச்சு வாங்கப்பான்னு கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து டீ பார்ட்டி நடத்திட்டு தேர்தல் ஆணையத்தை சொன்னார், இவங்கெல்லாம் செத்து போயிட்டான்னு சொன்னீங்களேப்பா, இங்கே பாரு நான் எல்லாரையும் தோண்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நாங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாரியாண்டு இவ்வளோ பகிரங்கப்படுத்திட்டார். இவ்வளோ பச்சையாக ஊழல் செய்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த தில்லுமுல்லை அம்பலப்படுத்தினவர் இப்போ குஜராத்து தேர்தல் தில்லுமுல்லையும் அம்பலப்படுத்துகிறாரு. மோடி வந்து பனாரஸ்லேயே அவர் தோத்த ஆளுதாங்க, ஜெயிச்சவன்னு செட்டப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது சொல்கிறாங்க. அந்த குஜராத்தில் நவ்சாரி லோக்சபா தொகுதியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் அமித் சௌதாலாங்கிறவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு 40% செக் பண்ணோங்க எங்கள் பகுதியில், அதில் வந்து கிட்டத்தட்ட 30,000 என்ட்ரி வந்து தில்லுமுல்லா இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட குஜராத்தில் 62 லட்சம் வாக்காளர்கள் வந்து ஓட்டு திருட்டு வேலை நடந்திருக்குங்கிறத அவர் அம்பலப்படுத்தியிருக்காரு. இப்படி ராகுல் காந்தி ஒரு மேடையில் பேசி வாங்க நான் விட போகிறதில்ல, இதோடு விட மாட்டேன், இதுக்கு மேலேயும் பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் செய்கிற தில்லுமுல்லையெல்லாம் நான் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவேன் ஆதாரத்தோடன்னு சொல்லி அவர் மேடையில் பேசுகிறாரு. அவர் பேசுகிறப்ப லோக்சபாவில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம், ஆராய்ச்சி பண்ணுவோம், அங்கேயெல்லாம் ஓட்டு திருட்டு நடந்திருக்குங்கிறத அம்பலப்படுத்துவேன்னு சொல்ல உடனே கூட்டத்திலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பனாரஸ்ன்னு கத்துறாரு. அதை கேட்ட உடனே அதுக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ஸ்டைலாக நான் செய்கிறேன் பாருங்கிற மாதிரி பதில் வந்து கொடுக்குறாரு. அவருடைய அந்த முகத்தோடைய உடல் மொழி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல் அரண் செய்கிறது வெளியிட்ட ஒரு 1/2 நிமிட வீடியோவை பார்ப்போம். இப்போ பாருங்கள். இப்படி அவர் வந்து தேர்தல் ஆணையம் எந்தெந்த வழியிலெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணிச்சுங்கிறத தெளிவாக நாட்டு மக்கள்கிட்ட எடுத்து வச்சுட்டா தீர்ப்பை நீங்கள் நாட்டு மக்கள் சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு இதை உன்னிப்பாக கவனிக்கிற உச்சநீதிமன்றமும் கோபம் அடைஞ்சு தான் இந்த மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு கெடு விதிச்சிருக்கு. சரியான பதில் கொடுக்கலன்னா நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி பெரும்பாலான அரசியல் நோக்கில் என்ன நினைக்கிறாங்க, இந்த அரசு கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் நிறைய தில்லுமுள்ளு பண்ணி தான் இது ஜெயிச்சதாக அறிவிச்சிருக்காங்கன்ட்டு பலரும் அரசியல் கருத்துக்களை பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.